எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது உரிமையோடு வந்து உங்களை வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். அதை நிறைவேற்றி இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடிய அதிமுக, பிஜேபி என்ற கூட்டணி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பிஜேபி கொடுக்கறதே கிடையாது. அவங்களோட தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மத ரீதியாக பிரிக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி. எல்லா இடத்திலையும் மத கலவரத்தை உருவாக்க வேண்டும், எல்லா இடத்திலையும் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்தால் தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியிலே இருக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிஏஏ சட்டம், முத்தலாக் சட்டம், வக்ஃப் போர்டு சட்டங்கள் என்று இது அத்தனையும் கொண்டு வந்தது பிஜேபி. இது எல்லாத்தையும் அமைதியா தன்னை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி. சமீபத்தில் FCRA அப்படின்னு ஒரு சட்டம், வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம், திருத்த சட்டம், அதை கொண்டு வந்திருக்காங்க நாடாளுமன்றத்தில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதியிலே ஏன் தமிழ்நாடு முழுவதும், இந்த நாடு முழுவதும் பல பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், முதியோருக்கான காப்பகங்கள், யாருமே ஆதரவற்றவர்களுக்கான காப்பகங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவது நம்முடைய சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய இந்த காப்பகங்கள்ல வெளிநாட்டு பணம் வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மக்களுக்காக போராடக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ என்ஜிஓக்கள் அவது வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிஜேபி என்ன நினைக்குது, அந்த பணம் தன்னுடைய கட்சிக்கு மட்டும்தான் வரணும், வேற யாருக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. வேற யாரும் வெளிநாட்டில இருந்து பணம் கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படுத்தினா அதை நாங்க கேட்கிற சர்டிபிகேட், நாங்க கேட்கிற விதமாக கொடுத்தாதான் நாங்க அனுமதிப்போம். இல்லைன்னா அதை நடத்தக்கூடிய நிறுவனத்தோட எல்லா சொத்தும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று அவர்களை மிரட்டக்கூடிய விதமாக, சிறுபான்மை மக்களை மிரட்டக்கூடிய விதமாக, மக்களுக்காக நடத்தக்கூடிய சேவை மையங்களை மிரட்டக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிறுவனங்களை ஒடுக்கக்கூடிய வகையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதை எதிர்த்து, அந்த சட்டத்தை எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனா இதுவரை அதை பற்றி வாய்க்கூட திறக்காமல் இருப்பது நம்முடைய அமித்ஷா, திமுகவை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. அது சொன்னா வேற வருத்தப்படுவாரு, என்ன போய் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. நீங்க யார வேணாலும் போய் டெல்லியில பாருங்க, எங்களுக்கு அதை பத்தி ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க எப்படி போய் பாக்குறீங்கிறதா எங்களுக்கு கேள்வி. ஒரு தடவை போய் காலில் விழறீங்க, இன்னொரு தடவை போறீங்க, இருட்டுல போயிட்டு பார்த்துட்டு வரீங்க, கேட்டா நான் இல்லை, நான் அவன் இல்லைங்கிறீங்க. இப்படி எல்லாரையும் இவ்வளவு மூடு மந்திரமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர், சரி நீங்க போய் காலில் விழுறாங்க, பத்திரமா இருக்காங்களான்னா அதுவும் இல்லை. யாருடைய காலில் விழுந்து அவர் முதலமைச்சர் ஆனார்னா நமக்கு தெரியும். அந்த அம்மையாரை இன்னைக்கு கட்சியில விட்டுருக்காரா? அம்மையார் சசிகலா அவர்கள்
அவங்க காலில் விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்கி நீங்க பதவி ஏத்துக்கிட்டீங்க. அவங்க கொடுத்த பொறுப்பு தான். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு இடம் இருக்கா அதிமுகல? இல்ல. இவருக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாருக்கு முதலமைச்சர், யார் மேல நம்பிக்கை வச்சு முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க? ஓபிஎஸ். இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? நம்ம கூட இருக்காரு. நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்று முடிவெடுத்து நம்மோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நம்ம இவர் காலில் விழறாரு நம்ம கவலைப்படல. இவர் காலில் விழறவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்து நமக்கு அவங்களுக்காக கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒருவரை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணி, தமிழ் மக்களுக்கு எதிரான கூட்டணி, தமிழ் பெருமைகளுக்கு எதிரான கூட்டணி, தமிழ் மொழிக்கு எதிரான கூட்டணி, தமிழ் பிள்ளைகளுக்கு எதிரான கூட்டணி, மாநில உரிமைகளுக்கு எதிரான கூட்டணி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதியை தந்தா அதை நிறைவேற்றி தந்திருக்கோம். முதலமைச்சர் ஆக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்து விவசாயிகளை காப்பாற்றிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இலவச தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன்னாரு. யாருமே கொடுக்க முடியாதுன்னாங்க. அதை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கும் நிறைய பேர் வீட்டுல அது பயன்பாட்டில் இருக்கா இல்லையா? இருக்கா? அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எப்படி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அவர் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி இன்னைக்கும் பல வீடுகள்ல பயன்பாட்டில் இருக்கு. இத்தனை காலத்திற்கும் பிறகும் நடுவுல ஆமா தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த கேஸ் ஸ்டவ், 2 பர்னர் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ், சீக்கிரம் சமையலை முடிச்சுட்டு வெளியில வந்துருவீங்க, நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டவ். இப்படி மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று நம்ம முதலமைச்சர் சொன்னாரு. அதை செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. விடியல் பயணம் செய்து தருகிறேன் என்று சொன்னார், செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. நான் 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை வந்துதா ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல 27வது பக்கத்துல ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன் கொடுக்கறேன்னு. அந்த செல்போனை வாங்கினவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? இல்லையா? நான் தேடிக்கிட்டே இருக்கேன். எல்லா மாவட்டத்திலையும் எல்லாரையும் சந்திக்கும் போது நான் அந்த செல்போன் வாங்கினவங்க யாரையாவது பார்த்துடணுங்கிற ஆசையில எல்லாரையும் கேட்கிறேன். நான் யாருமே வாங்கலைங்கிறாங்க. வாங்கினவங்களே அவங்களுக்கு தெரிய கூட தெரியாதான். அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை என்ன மார்க் போடலாம்? 0 இல்லையா? ஒருத்தர் கூட இல்ல. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சிருக்கோமான. நீங்க வாங்கின மார்க்கே 0. 100 மார்க் வாங்கி பாஸ் பண்ற பசங்க எதுக்கு 0 மார்க் வாங்கி வாங்குறவங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்? ஏன்னா நம்ம தேர்தல் அறிக்கை சொன்னால் செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கை இல்லையா? அதனாலதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் தரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரிகள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எது வேணும்? யாராவது உங்களுக்கு இதான் நான் தரப்போறேன் நீங்க வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லல. உங்க வேலை சுமையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து உங்களுக்கு எது தேவையோ, வாஷிங் மிஷினா, இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வா, ஃப்ரிட்ஜா, கிரைண்டரா, எது வேணுமோ நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய அளவிலே
அந்த கூப்பனை தந்திருக்கக்கூடிய தரப்போகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல மகளிர் உரிமை தொகை ஆட்சிக்கு வந்த உடனே இன்னும் 1 மாசம் தான் இருக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. மகளிர் உரிமை தொகை எவ்வளோ? 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு 6 மாசம் பயிற்சி வழங்கப்பட்டு அந்த 6 மாசத்துக்கு அவங்களுக்கும் 1500 ரூபாய் வழங்கப்படும். 35 லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு கல்லூரியில படிக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் பேருக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் அவர்களுக்கு மின் மோட்டார், எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள் வழங்கப்படும். இது அத்தனையும் செய்து தருவதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும், தருவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஒன்றியத்துல என்னமா நெல்லுக்கு இப்ப வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய நெல் கட்டு கொடுத்து அது நன்றி சொன்னாங்க. ஏன்னா நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல கரும்புக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். எல்லா விவசாயிகளும் பயனறக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்னொன்னா லிஸ்ட் போட முடியாது. நிச்சயமா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே விவசாயிகள் மிகப்பெரிய பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த பகுதியில இருக்கக்கூடியவர்களுக்கான பயன்களை நிச்சயம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் செய்து தருவோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வர வேண்டிய நம்ம பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய 3600 கோடி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்க கூடியது ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, நம்ம எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காரு அந்த அரசாங்கம். தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அநியாயத்தை கேட்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஆனா நம்ம முதலமைச்சர் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக காலை உணவு திட்டம், பசியோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இப்ப 5வது வகுப்பு வரை ஆட்சி வந்தவுடன் 8வது வகுப்பு வரை அதை நீட்டித்து தரப்படும். அதே போல கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைங்க எந்த விதத்திலையும் படிப்பு தடை போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக 1000 ரூபாய் வழங்க தொடங்கினார்கள். இப்ப 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட போகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளைங்க பெற்றோர்கள் பெருசா படிக்கலைன்னா அவங்க அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. எந்த பக்கம் போகணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் நான் முதல்வன் திட்டம் நம்ம ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய விக்ரமசிங்கபுரத்துல ஒரு மாணவன், அவங்க அப்பா செங்கல் சூளையில வேலை செய்யறாரு. அவங்க அம்மா அந்த பையனுக்கு அழகான பெயர் சுப்பிரமணிய பாரதின்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த இளைஞன் நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக படித்து சென்னைக்கு நம்ம அரசாங்கம் ட்ரைனிங் சென்டர் அங்க நடத்திட்டு இருக்காங்க. அங்க போய் அந்த ட்ரைனிங்க்கு போகக்கூடிய நேரத்துல 7500 ரூபாய் யூபிஎஸ்சி ட்ரைனிங்க்கு போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மாதம் தரப்பட்டது. அந்த இளைஞர் சொல்கிறார், எங்க அப்பா சில நேரத்துல வாங்கின சம்பளத்தை விட நான் படிக்க வந்ததுக்காக இந்த முதலமைச்சர் எனக்கு அதிகமாக ஊக்கத்தொகையை தந்தார் என்று சொல்கிறார். அவர் இன்னைக்கு ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு போயிருக்கார். இந்த பகுதியிலே தந்தை தாய் 2 பேரும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வாய்ப்பில்லை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் சுப்பிரமணிய பாரதி இன்னைக்கு ஐஏஎஸ் ட்ரைனிங்ல இன்னைக்கு இருக்கார். பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணிட்டு. ஏன்னா
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக ஒரு பெண் ஜப்பான்ல இருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக அங்க போன பிள்ளை ஜாப்பனீஸ் கத்திக்கிட்டு நேரா முதலமைச்சருக்கு ஜாப்பனீஸ் மொழியில நன்றி சொல்லுது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் மக்களுக்கான ஆட்சி, உண்மையான ஆட்சி என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு எதிரான இந்த கூட்டணிக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டிலே இந்த மண்ணை பாதுகாக்க, இந்த மக்களை பாதுகாக்க, நம்முடைய மொழியை, நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்க இங்கேதான் மிகப்பெரிய ஒரு நம்முடைய தமிழ் பெருமைகளையெல்லாம் சொல்லக்கூடிய பொருணை அருங்காட்சியகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழ் பெருமைகளை பற்றி தெரிந்து கொண்டு போகிறார்கள். அந்த பெருமைகளுக்கு கூட எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். இந்த தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த நம்முடைய வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கன்யா, தேங்க்யூ.